வாசிக்கும் போது, நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர் என்று ஒரு மகள் சொல்லுவதை பார்க்கிறோம். நேசர் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிலவர்ட், என்னை நேசிக்கிறவர், எனக்காக தன் உயிரையே கொடுத்தவர், இரத்தத்தை சிந்தினவர், அவர் என் ஆத்தும நேசர். நான் என்னுடைய ஆத்மாவுக்கு சொந்தக்காரராய் இருக்கிற என் ஆத்தும நேசர் அவர். நான் அவருடையவள் என்பதாக. இதுதான் உண்மையான அன்பு. இயேசுவின் அன்பு எப்பொழுதுமே மாறாது. இயேசுவின் அன்பிலே குறைவை நீங்கள் பார்க்க முடியாது. மனுஷனுடைய அன்பு குறைவுபடுவதை பார்க்க முடியும். எனக்கு ஒரு மகளை தெரியும். திருமணமாகி ஒரு குழந்தை பிறந்து அவருடைய கணவர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஒரு மனம் உடைந்து போனது. அந்த மகள் தன் அனுபவத்தை சொன்னாள். நீதிமன்றத்திலே அந்த மகன் வந்து நிற்கும் பொழுது நீதிபதி கேட்கிறார், 2 பேரும் விரும்பிதானே கல்யாணம் பண்ணீங்க? அவர் சொன்னார், விரும்பித்தான் என்னை அவர் திருமணம் செய்தார். 7 வருடமா என்னை விரும்பி வந்து திருமணம் செய்து கொண்டார். பின் ஏன் உனக்கு வேண்டாம்? அவனுடைய மனைவியை சந்தேகப்படுகிறார். இல்லை, அவள் பரிசுத்தமுள்ள பெண் என்று எனக்கு தெரியும். அப்போ அவளால் உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன் வேண்டான்னு சொல்ற? எனக்கு அவள் வேண்டாம். அந்த மாதிரி ஒரு காரணமே இல்லாதபடி நேசித்து திருமணம் செய்து கொண்டான்னு வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். அன்பு மாறிவிட்டது. 7 வருஷமாய் தொடர்ந்து வந்து என்னை நேசி 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 என்று சொன்னவன் சில மாதங்களுக்குள்ளாக சொல்லுகிறான், எனக்கு அவள் வேண்டாம் என்பதாய். இதான் மனுஷ அன்பு. ஆனால் ஆண்டவருடைய அன்பு, இயேசுவின் அன்பு மாறாத ஒரு அன்பு. எத்தனை ஆண்டுகளானாலும் மாறாது. அதனால நான் தைரியமா சொல்லலாம், என் நேசர் இயேசு, அவர்தான் என் ஆத்தும நேசர், என் அன்புக்குரியவர். நான் அவருக்கு சொந்தம், அவர் எனக்கு சொந்தம், நான் அவருக்கு சொந்தம். என்னை அவர் நேசிக்கிறார், அதிகமாக என்னை நேசிக்கிறார். ஒரு மணவாட்டியை போல அவர் என்னை நேசிக்கிறார். அவர் தான் என் ஆத்தும நேசர். நீ உரிமையா சொல்லி பாருங்க, உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் தான் என்னுடைய ஆத்தும நேசர், நான் உம்மை நேசிக்கிறேன், நீர் என்னை நேசிக்கிறீர் என்பதை அறிவேன் என்று சொல்லி பாருங்க. உள்ளத்துல பெரிய சந்தோஷம், அன்பு பொங்கும், பாசம் பொங்கும். ஆண்டவரோடு கூட சந்தோஷமாக நீங்கள் மகிழ்ந்திருக்கலாம். உலக அன்பு மாறும், இயேசுவின் அன்பு மாறாது. சொல்றீங்களா, ஆண்டவரே, உங்க அன்பு தான் மாறாத அன்பு, நீர் என்னுடைய நேசர், நான் உமக்கு பிரியமானவளாக, உமக்கு பிரியமானவனாக அர்ப்பணிக்கிறேன், நான் உமக்கு சொந்தம், நீர் எனக்கு சொந்தம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.